வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா யூஐஐசியிலேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து வந்திருக்கு. அதாவது 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த யூஐஐசி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும், இது வந்து ப்ரைவேட் செக்டாரா இல்லை வந்து கவர்மெண்ட் செக்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்துருக்கும். இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் செக்டார் தான், அதாவது அரசு வேலை தான். இது எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு அவங்க வந்து எடுக்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 105 வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுக்கு போஸ்டிங் எங்கே போடுவாங்க, நம்ம செக்டாருக்கே அவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க, ஸ்டைஃபன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் வெப்சைட். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எந்த டேட்டில் வந்திருக்குன்னு வந்து பாருங்கள், 14/2/2025 வந்து வந்துருச்சுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு தான் வந்து இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2021, 22, 23, 24 முடித்தவங்க மட்டும்தான் வந்து, அதாவது இதிலலாம் பாஸ்ட் அவுட் ஆனவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எனி டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து போஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் இருக்குது, பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரியான இடத்துங்களெல்லாம் வந்து போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கான என்ன டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிராஜுவேட்ஸ் இன் எனி டிசிப்ளின்ஸ், அதாவது கிராஜுவேட்ஸ் எதில் வேணாலும் முடிச்சிருக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், அல்லது வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம், பிஏ முடிச்சிருக்கலாம், எம்ஏ முடிச்சிருக்கலாம். ஸோ எந்த கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 105 வேக்கன்சிஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் வந்து வேக்கன்சிஸ் வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வேக்கன்சிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு விட்டுருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு 5 வேக்கன்சி, கர்நாடகாவில் 30 வேக்கன்சி, கேரளாவில் 25 வேக்கன்சி, ஆந்திராவில் 5 வேக்கன்சி, தெலுங்கானாவில் 5 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக ஸ்டேட் வாயிருமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களோட மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 9,000 வந்து தராங்க. டியூரிங் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேரை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எஜுகேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், எனி டிசிப்ளினில் வந்து முடிச்சிருக்கலாம், அதாவது ஏதாவது யூனிவர்சிட்டியில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆனாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 2021 24, அதாவது 21, 22, 23, 24 இந்த 4 இயரில் பாஸ்ட் அவுட் ஆனவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் டியூரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டை பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷனோட மார்க்ஸு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சன்டேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நடக்கும். அந்த ஷார்ட் லிஸ்டடான கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறக்கான, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான ப்ரொசீஜர், அதாவது பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி என்ரோல்டு வித் NATS நேஷ்னல் வெப் போர்ட்டல் அண்ட் ஹேவிங் லாகின் டீட்டெயில்ஸ். அதாவது ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து NATSல வந்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கான ப்ரொசீஜர். அதே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணல அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ டிஏ அண்ட் டிஏ வில் பி பேட் ஃபார் அட்டெண்டிங் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்கிறப்போ எந்த விதமான டிஏவும் பேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் அண்ட் லோடிங் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 17/2/2025 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸு, ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ்க்கான டேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வில் சென்ட் த்ரோ த இமெயில் ஐடி. அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஏன்னா இமெயில் ஐடி மூலிமா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெல் பி பப்ளிஷ்ட் இன் அவர் போர்ட்டல். அதாவது போர்ட்டலில் வந்து பப்ளிஷ் பண்ணப்படுவாங்க. அந்த போர்ட்டலுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளை பண்ணுறக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.